ஹாய் காய்ஸ், நாங்கள் உங்கள் நவீன். நீங்கள் பார்த்துன்னுக்கிறது என் Techcode. நம்ம சேனலில் இது வரைக்கும் ஒரு வைரஸ் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பென்ட்ரைவ் வச்சு ஒரு வைஃபை எப்படி ஹேக் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துன்னுப்போம். நம்மளுடைய ஹேக்கிங்கோடைய அடுத்த ஸ்டெப், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஃபுல்லாக ஹேக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற டூல் வந்து Metasploit Frame. இந்த டூலை பயன்படுத்துறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிறதுக்காக ஓப்பன் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு கேன்சல் கொடுத்துடாதீங்க. அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் காலி லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். அதுக்கான கமாண்ட் மட்டும் நீங்கள் ரன் பண்ணால் போதும். ஆனால் விண்டோஸில் வந்து நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணி தான் ரன் பண்ணணும். மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. சாதாரணமாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்து அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எந்த ட்ரைவில் இன்ஸ்டால் ஆகுன்றது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு டக்குன்னு ஃபுல்லாக பாதிக்கு மேலே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்டிங் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக ஒரு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இது பண்ணுங்கள். நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ காப்பிங் நியூ ஃபைல்ஸ்னு வரும். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கேன்சல் கொடுத்துடாதீங்க. இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். காப்பிங் நியூ ஃபைல்ஸ்ன்றது ஃபைல்ஸ் எல்லாமே புதுசாக உங்களுடைய ஹார்ட் டிரைவில் வந்து அது காப்பி பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி காப்பி பண்ணுங்கள். இப்போ வந்து காப்பி ஆகிட்டே இருக்குது. நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதனால தான் எனக்கு டக்குன்னு காப்பி ஆகிற மாதிரி காட்டுச்சு. இப்போ வந்து ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக் ஆகுது. இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ராக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆகி ஃபைல்ஸ் தானாகவே இன்ஸ்டால் ஆகிக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்.
ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் வர வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபைல் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். நான் என்னுடைய இதில் சி டிரைவில் தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம் ஃபைல், இதில் இல்லை நான் வந்து இ டிரைவில் இன்ஸ்டால் பண்ணேன். இங்கே பாருங்கள், மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க்னு இருக்கா. நீங்கள் எந்த ட்ரைவ்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இதில் பின்குள்ளே போயிட்டு இங்கே தான் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணோம். மேலே சர்ச் பார் கிளிக் பண்ணுங்கள், சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். இதுதான் ஈஸியாக கமெண்ட் பார் ஓப்பன் பண்ணுறது. இப்போ கமெண்ட் பார் ஓப்பன் ஆயிடுச்சு. msfconfig.bat அப்படின்னு கொடுத்தீங்கன்னா msfconsole.bat இது வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான கமெண்டு. இதோடைய கன்சோல் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய சிஸ்டம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா இதனுடைய கன்சோல் வந்து சீக்கிரமாக ஓப்பன் ஆயிடும். என்னுடைய சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதனுடைய கன்சோல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதனுடைய கன்சோல் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த டிசைன் மட்டும் மாறி மாறி வரும். மெட்டாஸ்ப்ளாய்ட்னு வரும், இந்த மாதிரி வரும். என்னுடைய கன்சோல் ஓப்பன் ஆனோடனே லாஸ்ட்டு இதில் ஹெல்ப்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்னு கமெண்ட் கொடுத்தோன்னே மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க்கில் நம்ம ரன் பண்ணக்கூடிய எல்லா கமெண்ட்டுங்க வரும். இந்த கமெண்ட் வச்சு தான் நம்ம ஒரு மொபைலை வந்து ஃபுல்லாக ஹேக் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரிஜினல் கமெண்ட்ஸு. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை லைவாக ஹேக் பண்ணி காட்ட போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஹேக்கிங் பற்றி ஒரு அவேர்னஸ் வரட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.